இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த டாரிஃப் சம்பந்தமான இந்த விஷயம் நடந்தப்போ ஒரு கேம்பெயின் வந்து இணையதளத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக ஆச்சு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நல்ல டேலண்ட்ஸ், நம்மளுடைய நல்ல டேலண்ட் வந்து அமெரிக்காவில் சர்வதேச நாடுகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பணும். அவங்க எல்லாருமே மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி அவங்களுடைய சொந்த நாட்டில் இருந்து அவங்க பணிகளை வந்து செய்யணும், சொந்த நாட்டில் தொழில் தொடங்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ராடக்டை வந்து உலகத்துக்கு வந்து கொண்டு போகணும், அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு, அவங்களுடைய தாய் நாட்டுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்போவே அதுக்கான விமர்சனம், குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ இந்தியன்ஸ் கிட்ட இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வருவதற்கு தயார் தான், ஆனால் அதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து இங்க இல்ல, இங்க வந்து கரப்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா 40% வந்து இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து லேபர் யூனியன்ஸால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஈஸி டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதே மாதிரி டேலண்ட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இங்க வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க கிட்ட இருந்து வர விமர்சனமாக இருந்தது. ஸோ இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4 லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த கன்சர்ன்ஸ்ல, அவங்களுடைய அந்த விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து நம்ம ஒரு படி முன்னாடி போயிருக்கிறோம்.